இல்ல எனக்கு புரியல. யார்ரா நீங்க? தீபாவளிய செலிப்ரேட் பண்றதுக்கு வெடி வாங்குறீங்களா? இல்ல வேற ஏதாவது ரீசனுக்கு வெடி வாங்குறீங்களான்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா இவனுங்க எங்க ஏரியாக்குள்ள 10,000 10,000 வெடி வாங்கி வச்சுட்டு அது எப்படி வெடிக்கிறதுன்னு தெரியாம கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சத்தியமா இவனுங்கள பார்க்கும்போது இவ்வளவு முட்டாளாவாடா இருப்பீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளவு காசு கொடுத்து வெடி வாங்கணும்னு எந்த நீடுமே இல்ல. உங்களுக்கு எவ்வளவு தேவை, அவங்களால எவ்வளவு வெடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு மட்டும் வெடி வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா ஆச்சு பூச்சுன்னு சொல்லி நிறைய வெடி வாங்கி வச்சுட்டு அது வெடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம காலையில போட வேண்டிய ஆட்டோ பாம் லட்சுமி வெடிலாம் இப்போ வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க ஏரியாக்குள்ள. அவ்வளோ காசு கொடுத்து வெடி வாங்கினதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, அது பண்ணுறதுக்கு மனசு இல்லைனாலும் அவங்களுக்கு தேவைப்படுற வேற ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கலாம். ஒரு வெடிக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இவங்களோட ஹாப்பினஸ்க்காக வெடிக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்குன்னு சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்ல என்ன ஆகுறது? ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது எங்கள் ஏரியாவே. சரி எங்கள் ஏரியா மட்டும் தான் அப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்குது. ரோடு ஃபுல்லாக புகை. கோயம்புத்தூரே ஏதோ பனி பிரதேசம் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் புகையாக தான் சுற்றிட்டு இருக்கு. வெடிங்க வேணாங்களா? ஜஸ்ட் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அளவோட நிறுத்துங்கடா. எல்லாமே போயிட்டு இருக்கீங்கடா சத்தியமா ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தீபாவளிக்காவது ஆயிரக்கணக்கில் ரொம்ப அமௌண்ட் கொடுத்து வெடி வாங்காம உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.